சத்தியவதி வியாசரை மனசால நினச்சதும் வியாசர் சத்தியவதிக்கு முன்னாடி வந்து நின்னார். அப்படி வந்து நின்ன வியாசரை பார்த்து சத்தியவதி என்ன சொன்னான்னா, விசித்திர வீரியன் சந்ததி இல்லாமல் இறந்து போனான். பீஷ்மனோ தான் செய்த சபதத்தை மீற மறுக்கிறான். அரசன் இல்லாத ராஜ்யம் சீரழிஞ்சு போகும்னு உனக்கே தெரியும். பீஷ்மன் தந்தை மூலமாக விசித்திர வீரியனுக்கு மூத்தவன்னா நீ தாய் வழியாக அப்படி ஆகிற. அதனால் அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் நீ சந்ததிகளை உருவாக்கி குலவிருத்திக்கு வழி செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டான். அதுக்கு வியாசர் என்ன சொன்னார்னா, தாயே, உங்களோட கட்டளையை நிறைவேற்றுவது என்னோட கடமை. ராஜ்யம் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிற உங்களோட நோக்கம் உயர்வானது தான். ஆனால் என் கூட கலக்கிறதுக்கு இந்த பெண்கள் ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கணும். இது உடல் சுகத்துக்காக செய்யப்படுற காரியம் இல்லை. நான் குரூபியாகவோ துர்நாற்றத்துடனும் தான் வருவேன். அதை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இதுதான் நான் விதிக்கிற நிபந்தனைன்னு வியாசர் சொன்னார். சரின்னு சொல்லி சத்தியவதியும் இதை ஏற்றுக்கிட்டான். அம்பிகைக்கிட்டவும் இந்த விஷயத்த சொல்லி அவளோட சம்மதத்தையும் வாங்கிட்டான். ஆனால் பாருங்க, இந்த வியாசர் தாங்கவே முடியாத துர்நாற்றத்துடனும் இரத்தம் மாதிரியான சிவந்த நிறமுடைய கண்களுடனும் கருத்த மேனியுடனும் செம்பட்டை படிஞ்சு விட்ட ஜடை முடியுடனும் அம்பிகை கிட்ட வந்தார். இப்படி வந்தால் யாரானாலும் பயக்க தானே செய்வாங்க. அம்பிகைக்கும் அதே நிலைமை தான். அவள் பயத்தினாலும் அருவறுப்புனாலும் கண்களையே மூடிட்டா. வியாசர் அவ கூட கலந்தார். வியாசர் சத்தியவதி கிட்ட போய், தர்மம் அறிந்தவனும் 10,000 யானைகளுடைய பலம் உள்ளவனுமான ஒரு மகன் அம்பிகைக்கு பிறப்பா. அவனுக்கு 100 பிள்ளைகள் உண்டாவாங்க. ஆனால் அம்பிகை நான் விதித்த விரதத்தை மீறி அருவறுப்பு அடைஞ்சு கண்களையே மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்க போகிற மகன் குருடனாகத்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னார். சத்தியவதி அதுக்கு, என்னப்பா இது, அரசனாக பொறுப்பேற்க போகிறவன் கண் தெரியாதவனாக இருந்தால் எப்படி? அதனால் ராஜ்யபாரத்தை வகிக்க தகுந்த இன்னொரு பிள்ளைய அம்பாலிகையிடமாவது நீ உண்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா. சரின்னு சொல்லிட்டு வியாசரும் முன்போலவே விகாரமான சரீரத்தோடு அம்பாலிகை கிட்ட போனார். அம்பாலிகையோட உடம்பு பயத்தினாலும் துக்கத்தினாலும் வெளுத்து போச்சு. வியாசர் அம்பாலிகையோடு கலந்தார். இந்த முறை வியாசர் சத்தியவதி கிட்ட போய், அம்பாலிகைக்கு நல்ல புத்திரன் பிறப்பா. அவனுக்கு பெரும் புகழடையக்கூடிய 5 மகன்கள் பிறப்பாங்க. ஆனால் விரதத்தை மீறி என்னை கண்டு துக்கித்து பயந்து போய் உடல் வெளுத்து போன அம்பாலிகைக்கு பிறக்கிற பிள்ளையுடைய சருமம் வெளுத்து போகும்னு சொன்னார். சத்தியவதி மறுபடியும் வியாசரை பார்த்து, கண் தெரியாத பிள்ளையை பெற்ற அம்பிகை கிட்ட எல்லா தகுதிகளும் நிறைந்த இன்னொரு மகன் வேண்டும்னு கேட்டா. வியாசர் அதுக்கு சம்மதிச்சார். ஆனால் அம்பிகை என்ன பண்ணறான்னா, வியாசர் கொண்டுள்ள உருவத்தை நினச்சி பயந்து போய் தனக்கு பதிலாக தன்னோட பணிப்பெண்ணை வியாசர்கிட்ட அனுப்பி வச்சிட்டா. வியாசரும் அந்த பணிப்பெண்ணோடு கலந்தார். அதுக்கப்புறமா அவர் அவகிட்ட, பெண்ணே, இன்னைக்கோட உன்னுடைய அடிமைத்தனம் நீங்கிடுச்சு. உனக்கு பிறக்க போகிற மகன் உலகத்தில் உள்ள அறிவாளிகளிலெல்லாம் சிறந்தவனாக இருப்பா. தர்மத்திலிருந்து அவள் எப்போதும் தவற மாட்டா அப்படின்னு அவளை ஆசீர்வதிச்சுட்டு சத்தியவதி கிட்ட போய் அம்பிகை பணிப்பெண்ணை அனுப்பி வச்ச விஷயத்த சொன்னார். அந்த பணிப்பெண்ணுக்கு ஒரு உத்தமமான மகன் பிறக்க போகிறான்ங்கிறதையும் தெரிவித்து விடை பெற்றார். அப்படி பிறந்த மகன்தான் விதுரன். அருவறுப்புனால கண்ணை மூடிக்கொண்ட அம்பிகைக்கு கண் தெரியாத திருதராஷ்டிரன் வந்து மகனாக பிறந்தா. துக்கத்தினால உடல் வெளுத்த அம்பாலிகைக்கு சருமம் வெளுத்து போன பாண்டு வந்து பிறந்தா. பணிப்பெண்ணுக்கு தர்ம தேவதையுடைய அம்சமான விதுரன் பிறந்தார். அதெல்லாம் சரிதான். தர்ம தேவதை இப்படி மனிதனாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? மாண்டவியர்னு ஒரு ரிஷி இருந்தார். ஒரு சமயம் அவர் மௌன விரதத்தோடு தவம் செஞ்சுட்டு இருந்தார். அப்பன்னு பார்த்து திருடங்க சில பேர் அவங்க கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துகிட்டு அங்கே ஓடி வந்தாங்க. அரசனோட காவலாளிகள் சில பேர் அவங்கள துரத்திட்டு வந்தாங்க. அதை பார்த்த திருடங்க என்ன பண்ணினாங்கன்னா, மாண்டவியரோட ஆசிரமத்தில் புகுந்து அங்கே ஒளிஞ்சிட்டாங்க. காவலாளிகள் மாண்டவியர்கிட்ட வந்து, இந்த வழியாக திருடங்க யாராச்சும் போனாங்களான்னு கேட்டாங்க. மாண்டவியர் மௌன விரதத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எந்த பதிலையுமே சொல்லலை. உடனே காவலாளிகள் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தாங்க. அங்கே போய் பார்த்தா கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களோடு திருடர்கள் அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. உடனே காவலாளிகள் திருடர்களை கைது பண்ணி அரசன்கிட்ட ஒப்படைச்சாங்க.
என்ன நடந்ததுங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அரசன் அந்த திருடங்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்தான். அத்தோடு மட்டும் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. திருடர்கள் ஆசிரமத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த விஷயத்த சொல்ல மறுத்த மாண்டவியரை கழுவலை ஏற்றும்படி உத்தரவும் இட்டான். மாண்டவியரும் கழுவலை ஏற்றப்பட்டாரு. ஆனால் பாருங்க, கழுவலை ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா கூட மாண்டவியர் ரொம்ப நாட்கள் சாகாமல் உயிரோடவே இருந்தார். சும்மா உயிரோடு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த நிலையில் கூட அவர் தவம் செஞ்சுட்டே இருந்தார். இதை கேள்விப்பட்ட அரசன் பயந்து போனான். அரசன் மாண்டவியரை சந்திக்கிறதுக்காக வந்தான். அவன் மாண்டவியரை பார்த்து, கழுவுல ஏற்றுனதுக்கு அப்புறமாவோ மௌனத்தை அனுஷ்டிச்சுட்டு தவத்திலேயே ஈடுபட்டு இருக்கிற உங்களுக்கு நான் பெரிய அநீதியை இழைச்சிட்டேன். தெரியாமல் நான் செஞ்ச இந்த தவறுக்கு வருந்துற, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டான். அதுக்கப்புறமா சூளத்திலிருந்து மாண்டவியர் இறக்கப்பட்டார். ஆனால் அவரோட உடம்புல இருந்து அந்த சூளத்தை பிடுங்கவே முடியல. அதனால் அரசனே அதை வெட்டினான். முதுகில் சூளத்தோட ஒரு பகுதி மட்டும் அப்படியே நின்று போச்சு. அன்னையிலிருந்து சூளத்தோட அந்த துண்டோடவே மாண்டவியர் வாழத் தொடங்கினார். அதனால் அவருக்கு ஆணி மாண்டவியருங்கிற பேர் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மாண்டவியர் தர்மதேவதைக்கிட்ட, தர்மதேவதையே, இப்படி ஒரு கொடிய தண்டனையை அனுபவிக்கும்படியா நான் செஞ்ச தீங்குதான் என்ன? நான் அதை அறிய விரும்புகிறேன்னு கேட்டார். அதுக்கு தர்மதேவதை என்ன சொல்லுச்சுன்னா, பூச்சிகளின் மீது முள்ளை குத்தி நீங்கள் அவற்றை துன்புறுத்தியதால் அதன் பலனை அனுபவிக்க நேரிட்டது. ஒருவன் கொஞ்சமாக தானம் செய்தாலும் அதன் பலன் அவனுக்கு பல மடங்காக பெருகும். அதேபோல் சிறிய பாவத்தை செய்தாலும் அது பெரும் துன்பத்தை கொடுக்கும். இதுதான் தர்மத்தின் விதின்னு சொல்லுச்சு. மாண்டவியருடனே, இந்த பாவத்தை நான் எப்போ செஞ்சேன்னு கேட்டார். தர்மதேவதை எதுக்கு, நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தப்போ இந்த பாவத்தை செஞ்சீங்கன்னு சொல்லிச்சு. எது தர்மம் எது அதர்மம்னு அறியாத குழந்தை பருவத்தில் செய்த தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை ரொம்பவுமே கொடியது. தர்மதேவதையே, அறியாத குற்றத்துக்கு தகாத தண்டனையை விதித்ததால நீ தர்மம் தவறிட்ட. ஆகையால நீ இந்த பூமியில மனிதனாக பிறக்க கடவாயின்ட்டு மாண்டவியர் தர்மதேவதைக்கு சாபமிட்டாரு. இதனாலதான் தர்மதேவதை பூமியில விதுரனா பிறந்தாரு. திருதராஷ்டிரனும் பாண்டுவும் பீஷ்மர்கிட்ட பயிற்சி பெற்று ராஜ தர்மத்தில் சிறந்து விளங்குனாங்க. விதுரரோ தர்மத்தில் சிறந்து விளங்குனாரு. கண்ணில்லாததால திருதராஷ்டிரனும் பணிப்பெண்ணுக்கு பிறந்ததால விதுரரும் அரசாட்சி ஏற்க தகுதி அற்றவர்கள்னு கருதப்பட்டு பாண்டுவுக்கே கடைசியாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டுச்சு. திருதராஷ்டிரனுக்கு காந்தார தேசத்து மன்னனான சுபலனுடைய மகளான காந்தாரிய திருமணம் செஞ்சு வச்சிடலான்ட்டு பீஷ்மர் நினைச்சாரு. தம்முடைய இந்த எண்ணத்தை தூதுவர்கள் மூலமாக அவர் சுபலன்கிட்ட தெரிவித்தார். சுபலன் அதை கேட்டுட்டு ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சான். காந்தாரிக்கு அந்த விஷயத்த சொன்னான். அப்போ காந்தாரிக்கிட்ட அவளோட உறவினர்கள் வந்து, திருதராஷ்டிரன் ஒரு குருட, நீ அவனை திருமணம் செஞ்சுக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. கற்புக்கரசியான காந்தாரி அதுக்கு என்ன சொன்னான்னா, இது கடவுள் பார்த்து கொடுத்த வரன். எனக்கு வரப்போகிற கணவர் பார்வை இல்லாதவர். அதனால் இனி நானும் கண்களால் இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்களை துணியால் கட்டி மறைச்சிக்கிட்டான். குறித்த நன்னாளில் சுபலனும் அவனுடைய மகனான சகுனியும் முனிவர்களும் வேத விதிப்படி காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணத்தை இனிதான் நடத்தி வச்சாங்க. காந்தாரியோடு சேர்த்து அவளோட தங்கைகள் 10 பேரையும் திருதராஷ்டிரனுக்கே திருமணம் செஞ்சு வச்சாங்க. சுயம்வரம் மூலமாக குந்தி தேவி பாண்டுவை மணந்தான். மத்திர தேசத்து மன்னன் பேர் சல்லியன். அவனோட சகோதரியான மாத்திரியையும் பாண்டுவுக்கே திருமணம் செஞ்சு வச்சாரு பீஷ்மர். தேவகன்கிற மன்னனோட மகளை விதுரன் மணந்தாரு. இதெல்லாம் சரி. பாண்டுவை மணந்தாலே குந்தி, அவ யாரு? அவளோட வரலாறு என்ன? இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.